உயிர் துளியை பார்க்க முடியலன்னா அது எல்லாமே ஒரு ஏர் மாதிரி தான். அது எல்லாம் உதிர்ந்து அப்படியே போயிடும். ஒரு ஞானி என்ன பண்றேன்னா உதிர்ந்து போகாம அந்த உயிர் சக்திகள் அனைத்தையும் அந்த செல்களை எல்லாத்துக்குமே இன்னும் மேலும் பவராக்கி அதை எல்லாத்தையும் ஒரு இடத்துல திரட்டி ஒரு ஒளி வடிவத்துக்கு மாற்ற, ஒரு ஒளி வடிவத்துக்கு செய்யறான். அதுக்கு ரொம்ப உதவியாக அவனுடைய கலையும் அவனுடைய முன் ஜென்மத்துடைய தொடர்பும் இருக்கு. இதுக்கு பாதரசம் ரொம்ப உதவியாக இருக்கு. பாதரசத்தை வச்சுதான் ஒரு சித்தர்கள் முக்கியமா சித்து, மறைவது, கூடுவது, பிரிப்பது, உடைந்து போன கையை கூட ரெண்டா ஒட்ட வைப்பது, இந்த செயல்களுக்கெல்லாம் முக்கியமா பாதரசத்துல நச்சுத்தன்மை இருக்கு. அவன் நல்ல தன்மைக்கு மாத்தினதும் 2000 பாணி சிலைய பழனியில உருவாக்குனதுக்கும் முக்கியமான காரணம் அதுதான். ஒரு கேரக்டர் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி நிறைய யோகிகள், மகான்கள், சித்தர்கள் தோன்றவே இல்லாமையே அவங்க ஒளி வடிவத்திலே இருந்துகிட்டு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அவங்களே வராம ஒரு கதாபாத்திரம் இந்த உலகத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல் வடிவத்தை உருவாக்கி ஒரு சிலையையோ ஒரு விஷயத்த உருவாக்குனாங்க. யாரு கண்ணுக்கும் தெரியாது. ஆனா அவங்க மறையிறது கூடுது அவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்ச விஷயம். அந்த மாதிரி எனக்கு தெரிந்து நிறைய பேர் தன்னுடைய ஒரு சாதாரண மனிதன் மாதிரி வந்து எழுதாமையே அந்த ஒளி தேகத்தில இருந்தே இதை கொடுத்துட்டு பிரசன்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி செயல் வடிவத்துக்கு முக்கியமாக அவங்களுக்கு எது காரணமாக இருந்தா இந்த பாதரசம். இந்த பாதரசத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உயர் சக்தியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கு. இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த பாதரசத்துக்கும் பெரிய தொடர்பு இருக்கு. அது அதிகமா ஒரு மிகப்பெரிய செயலா இருக்கிற இடம் கலிபோர்னியாவிலையும் அண்டார்டிகா கடல்கள்லையும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுது. அந்த நல்ல தன்மைகள்ல ஒரு பெரிய தீவிரமா இருக்கு. அதனாலதான் கலிபோர்னியாவுல யோகானந்தருக்கு அங்க சமாதி அமைஞ்சதுக்கு முக்கியமான காரணமே இந்த பாதரசத்துக்குள்ள இருக்கிற ஒரு செயல் தான். இந்த பாதரசத்துக்குள்ள அவ்வளவு பெரிய சூட்சமும் அவ்வளவு பெரிய ரகசியம் இருக்கு. அத ரெகுலர் மனிதர்கள், விஞ்ஞானிகள் பயன்படுத்துற மாதிரி பல்லுக்கோ தோலுக்கோ இந்த மாதிரி செயலுக்கு வேணா சின்ன சின்னதா அதை பயன்படுத்தலாம். ஆனா இவங்க முழுமையா பயன்படுத்துவாங்க. அதுதான் மருத்துவத்துக்கு பயன்படுத்தினாங்க. அதை மருத்துவத்துக்கு எப்படி பயன்படுத்தினாங்கன்னா மருந்து இல்லாம பயன்படுத்துறது. ஒரு பாதரசத்தால என்னன்னா ஒரு திரவமான பொருளை கெட்டியாக்க முடியும், கெட்டியான பொருளை திரவமாக்க முடியும். அந்த மாதிரி செயல் வடிவத்தை இந்த உயிர் துளிகளை ஒரு இடத்துல ஒரு செயல் வடிவம் செஞ்சு வைக்கிறதுக்கு இந்த பாதரசமா அவங்களுக்கு உதவியாக இருந்தது. அப்ப உடல்ல எவ்வளவு பெரிய செயல் வடிவம் இருந்திருக்குங்கிறத பார்த்துக்கணும். அப்படி இல்லாம நம்ம தியானம்ங்கிறது ஏதோ யாரோ ஒரு குருநாதர் தீட்சை கொடுக்குறாரு, ஒருத்தர் சொல்றாரு, அந்த அடிப்படையில தியானத்துல எல்லாம் முன்னேறதோ போறதோங்கெல்லாம் தாண்டி அடிப்படை இப்படி இருக்கு.